நான் ஏன் வாழணும்? ஏய் ஏய் வருண், என்னடி பண்ற? கிட்ட வந்தா கைய அறுத்துருவேன். ஏய் தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. கத்திய கீழே போடு. நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா சொல்றதுக்கு உன்கிட்ட பதிலே இல்லையே. அதெல்லாம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு கத்திய கீழே போடு. ஆனா நான் பண்ண தப்ப மட்டும் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டல. ஐயோ சாரா, கத்திய கீழே போடுன்னு சொல்றேன்ல. என்ன கழட்டி விட பாக்குறியா? ஐயோ இல்ல சாரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. முதல்ல அந்த கத்திய கீழே போடு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து மாற போறதா இல்ல. இல்ல சாரா, பேசிக்கலாம். முதல்ல நீ அந்த கத்திய கீழே போடு. நான் தான் சொல்றேன்ல, கீழே போடு. சரி ஓகே, அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேம். என்ன லக்ஸ்? நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தீங்களே, நம்ம கடையை காப்பாத்தின ஒரு பொண்ணு, அவ போன் நம்பரும் அட்ரஸும் கிடைச்சிருச்சு. நிஜமாவா? எப்படி கிடைச்சது? நம்ம லக்கி டிரா காம்படிஷன் நடத்தணும்ல மேம். அந்த கூப்பன்ல தான் மேம் போன் நம்பர் கிடைச்சது. அப்படியா? சரி, உடனே போன் பண்றேன். முதல்ல அந்த கத்திய கீழே போடு. கீழே போடு. சரி, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? இப்ப என்ன உனக்கு? என் அம்மா கிட்ட லவ் பண்ற விஷயத்த சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா. முன்னாடியே சொல்றேன், அந்த கத்திய கீழே போடு. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டுள்ளார். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை போன் எடுக்கல. அவங்க அட்ரஸ் இருக்கு. நான் நேரா அவங்க வீட்டுக்கே போய் அண்ணாமலை மேம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு கையோட கூட்டிட்டு வரவா? இல்ல இரு லக்ஸ், அது சரியா இருக்காது. நானே வரேன், நம்ம போலாம். சரி ஓகே மேம், வாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வருண், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன்பா. நான் வீட்டுக்கு வந்ததும் பேசுறேன்ப்பா. அம்மா அம்மா போலாம். ஏய் சாரா, நான் சொல்லிடுறேன் சாரா. இன்னைக்கு நைட் நான் கண்டிப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். என்ன நம்பு.